தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நியாயமற்ற விலை உயர்வுகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் மலேசிய அரசாங்கம் பண்டிகை கால அதிகபட்ச விலை திட்டத்தை அறிவித்துள்ளது. உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி இந்த திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டம் அக்டோபர் 16 முதல் 22 வரை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த விலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட ஆட்டிறைச்சி, தக்காளி, மிளகாய், பல்வேறு வெங்காய வகைகள், துவரம் பருப்பு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகபட்ச விலை கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் விலை ஸ்திரத்தன்மை, போதுமான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தொழில்துறையினருடனும் விவசாய அமைச்சுடனும் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே விலை கட்டுப்பாடு கொண்ட பொருட்களை எளிதில் அடையாளம் காணும் வகையில் இளஞ்சிவப்பு நிற அட்டைகளை கொண்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது பண்டிகை தயாரிப்புக்கு மக்கள் தயாராகும் வேளையில் அணுகல் தன்மை, நியாயமான விலையை உறுதி செய்வதில் அரசாங்கம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.